ஸோ ஒன் ப்ளஸ்லேருந்து இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 10 ப்ரோக்கு அடுத்து 10T லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டி ஃபோன்ஸ் எப்போவுமே இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெகுலர் ஃபோனோட ஒரு கொஞ்சம் ஸ்பெக் பம்ப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எல்லா விதத்துலையும் இன்னும் அது கொஞ்சம் ஒரு ப்ளஸ் வெர்ஷன் மாதிரி. இப்போ அந்த ஐஃபோனில் எஸ் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஒரு வெர்ஷன் தான் டீயாக இருந்துச்சு. OnePlus வந்து ரீசெண்டாக வந்து ஓப்போ ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து ஃபோன் லெவலில் அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ்லேருந்து நிறைய விஷயம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்துலாம் ரொம்பவே விலக்கி வந்து ஒரு பழைய OnePlus ஃபார்முலாவை எடுத்து ரைட்ரா நம்ம பிராண்டை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டோம், மறுபடியும் இந்த பிராண்டை நிலைநாட்டணும்னா பழைய ஃபார்முலா தான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியோர் பழைய OnePlus ஜெனரிக்கான OnePlus ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்த ஃபோன் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ enough intro, let's get right into இந்த ஃபோனோட மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட்டை ஸ்டார்டிங்கில் பார்த்துருவோம். தென் we'll just go கொஞ்சமாக we'll climb up the hill. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பார்ப்போம். எஸ், அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. OnePlus 10 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 கொடுத்துருந்தாங்க. 10Tயில் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Plus Gen 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகனோட நேமிங் ஸ்கீம் இப்போ கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக போகுது. பேசிக்கலி 8 Plus Gen 1 இருக்குது 8 Gen 1ஓட ஒரு ப்ளஸ் வெர்ஷன் மாதிரி. அண்ட் இது வந்து 8 Gen 1 மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காதுன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 8 Gen 1 ஏன் ஹீட் ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன். பட் லாங் ஸ்டோரி ஷார்ட், அது சாம்சங் ஃபேப்ரிகேட் பண்ணதுனால தான். இந்த வாட்டி TSMC தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ராட்லிங் இஷ்யூஸ் எதுவும் பெருசாக இருக்காதுன்னு குவால்காம் நமக்கு இங்கே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். அண்ட் 8 Plus Gen 1 அரௌண்ட் 44,000 rupeesக்கே தர முடியுதுன்னா இவங்க ஏதாவது பெருசாக கட் பண்ணியிருக்கணுமேடா அப்படின்னு நீங்கள் இப்போவே கேட்குறது எனக்கு கேட்குது. எஸ், உண்மையாகவே கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த பழைய OnePlus ஃபார்முலான்னு சொன்னாங்கல்ல, அது இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பழைய OnePlus ஃபோன்ஸ், அதாவது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச OnePlus ஃபோன்ஸோட டெஃபினேஷன் என்ன தெரியுமா? ரொம்ப கம்மியான விலையில் பீக் பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எது லேட்டஸ்ட்டோ அந்த சிப்புக்கு உள்ளே இருக்கும். ஸோ தட்ஸ் சம்திங். அண்ட் தென் நம்ம கொஞ்சம் பேசிக்ஸான விஷயம், பேட்டரி அண்ட் சார்ஜிங் பக்காவாக இருக்கும். ஒரு டிப்பிக்கல் 1 day பேட்டரி சார்ஜிங் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவங்க 3லேருந்து காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. ஃபுல் AMOLED மட்டும் தான் கொடுத்தாங்க. 90 Hz போனவங்க அதுக்கப்புறமா லோ ரெஃப்ரெஷ் ரேட்குள்ளே எட்டி கூட பார்க்கல. ஸோ இந்த 3 விஷயத்த மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அமேசிங்காக கொடுத்துட்டு மற்ற இடத்துல அங்கங்கே முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த டைம் பீரியடில் மக்களுக்கு வந்து அது பெருசாக தெரியல. இப்போ அதே ஃபார்முலாவை இந்த ஃபோனில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ப்ராக்டிக்கலாக இல்லையான்னு இப்போ நான் போக ஸ்பெக்ஸ் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இஸ் அமேசிங். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பார்ப்போம், அதாவது த குட் பார்ட்ஸ். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 inchக்கான 1080p, எஸ் 1080p தான் நான் ஏன்னு சொல்கிறேன். 1080p AMOLED, ரெகுலர் LTPOலாம் இல்லை, ரெகுலர் AMOLED தான். வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, பட் LTPO டெக்னாலஜி இல்லாமல் உள்ள ஒரு 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1000 Hz டச் சாம்பிளிங் ரேட் வரைக்கும் அதால் பீக் போக முடியும்னு சொல்கிறாங்க, விச் இஸ் a வெரி குட் டிஸ்பிளே. பட் OnePlus 10 ப்ரோவில் 2K டிஸ்பிளேலாம் கொடுத்துருந்தாங்களே, அண்ட் OnePlus 10 ப்ரோவில் ஒரு கர்வ் டிஸ்பிளே இருக்கே, இதில் ஃப்ளாட் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ தான் நான் ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். OnePlus 10 Pro Tயில் இது OnePlus 10T, அதாவது OnePlus 10 சீரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க OnePlus 10 Pro அப்படின்னு 2 பண்ணாமல் டேரெக்டாக ப்ரோ மட்டும் தூக்கி வச்சுருந்தாங்க. 10ஏ இல்லாமல் ஒரு 10T கொடுக்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஸோ பேசிக்காக இது ப்ரோவாக இருக்கிறதுக்கு சமாளில் கிடையாது. இது ஒரு ரெகுலர் 10 இருந்துச்சுன்னா அதோட அப்கிரேடாக இருந்திருக்க வேண்டிய ஒரு ஃபோன். ஸோ இந்த ஸ்பெக் டவுன் வந்து நான் அது சொல்ல மாட்டேன். அண்ட் கன்சிடரிங் த ப்ரைஸ் இட் இஸ் ஓகே. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1300+ nits சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் HDR certified too. ஸோ ஓவரால் ஒரு நல்ல டிஸ்பிளே. அண்ட் டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் எல்லாம் இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அது வச்சு பார்க்கும்போது மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சார்ட் அவுட். ஸோ OnePlusல நல்லா இருக்க 3 விஷயம் என்னென்ன சொன்னேன், பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே அண்ட் பேட்டரி அண்ட் சார்ஜ். நல்லா இருக்க இந்த 2 விஷயத்தை பார்த்துருவோம். பேட்டரி அண்ட் சார்ஜிங் பார்த்துருவோமா? ஸோ இந்த வாட்டி நமக்கு 5000 mAh இல்லட்டாலும் ஒரு 4700 ரேஞ்ச் லெவலில் ஒரு mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன அந்த ஒரு 1 day பேட்டரியை இது நமக்கு பூர்த்தி பண்ணிடும். அண்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 150 wattக்கான சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் வேர் OnePlus stood again. அவங்க வந்து சும்மா அப்கிரேட் கொடுக்காம பழைய இந்த ஓப்போ OnePlus ஃபேஷனில் பண்ணாமல் உண்மையாகவே ஒரு பழைய OnePlus ஃபேஷனில் த டன் சம்திங். உண்மையாகவே இந்த ஃபோனில் அந்த 3 ஃபேக்டர் டிப்பிக்கலாக எது OnePlusல நல்லா இருக்குமோ அது 3லையுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 150 watt சார்ஜிங் வந்து அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா less than 20 minutes ஈஸியாக ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். அரௌண்ட் less than 15 minutes 15 to 20 டிபெண்டிங் அப்பான் த டெம்பரேச்சர் அண்ட் இதெல்லாம். பட் ஓவரால் இந்த இவ்வளோ வேகத்துக்கு போனப்போ உங்களுக்கு மினிட்ஸ் வச்சு நீங்கள் சார்ஜ் கம்மியாக இருக்கா
இப்படி சார்ஜ் போட்டு அந்த பக்கம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டோ காஃபி குடிச்சிட்டோ சும்மா ஏதாவது ஒரு 5 minute ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 30-40% ஃபில்லாக இருக்கும். That's enough juice for you to use அடுத்த 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு or something like that. So battery and charging is great. ஸோ இது வரைக்கும் இந்த ஃபோனில் சூப்பராக உள்ளது எல்லாமே பார்த்துட்டோம். சரி, இந்த காஸ்ட் கட்டிங் எங்கே தான் பண்ணியிருக்காங்க பார்ப்போமா? ஸோ பில் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சோம். பிகாஸ் OnePlus 9லலாம் அந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. லக்கிலி இங்கே அவங்க அதெல்லாம் பண்ணலை. பில் குவாலிட்டி இஸ் ப்ராப்பர். கிளாஸ் சாண்ட்விச் டிசைனோட மெட்டல் ஃப்ரேமோட கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ் இதுவும் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். அந்த பழைய OnePlusோட டெஃபினேஷனில் நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். அவங்க கேமராஸை எப்போவுமே ஓகேவாக தான் கொடுக்கும். அண்ட் பை ஓகே ஐ டோன்ட் மீன் பேட், இட்ஸ் குட். எப்படி குட்னா, நம்ம எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த ப்ரைமரி சென்சாரில் மட்டும் முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க. அதாவது ரொம்ப ஓஹோன்னு சொல்லலாம், ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் இன்னும் நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு கோல்டன் லைனில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சென்சார் இருக்கும்ல, அந்த சென்சாரை ப்ரைமரிக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதில் முடிஞ்ச அளவுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அது எல்லாத்தையும் கொடுத்து இந்த ப்ரைமரி சென்சரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. அண்ட் அவங்க கொடுக்குற மற்ற எதுவுமே சுத்த டம்மியாக இருக்கும். அண்ட் சேம் கோஸ் ஹியர். OnePlus 10 Proலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளாக்ஷிப் செட்டப் கேமராஸ். பெருசாக இது குறை சொல்கிற மாதிரி இருக்காது. இன்ஃபேக்ட் இந்த ஹாசல்பர்க் பார்ட்னர்ஷிப் நிறைய பேருக்கு பிடிக்காட்டாலும் பர்சனலி எனக்கு அந்த கலர் சயின்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாகவே அது ஒரு ப்ரீமியம் கேமரா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் இந்த ஃபோனில் பார்த்து இட்ஸ் a mid-range கேமரா செட்டப் இன் மை ஒப்பீனியன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ ப்ரைமரி கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 MP Sony IMX766. இது உண்மையாகவே ரொம்பவே ஒரு நல்ல சென்சார் தான். பட் இந்த சென்சார் சீப்பாக அவைலபிளாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு என்னன்னு தெரியல. 20,000லேருந்து நிறையா ஃபோன்ஸ் இது கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க. பட் அதனால இது ரொம்ப ஒரு வேஸ்ட்டாக காரணத்துக்கு கொண்டு சொல்ல முடியாது. இது ரொம்பவே ஒரு பெரிய சென்சார். 1/1.5 inch சென்சார். நிறையா லைட் கேப்சர் பண்ணோம். ஏன்னா 50 MP இந்த 108லாம் இல்லைனாலும் அந்த 108லாம் விட இதுக்கு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் நைட்டில் இருட்டில் இருக்கும்போது நைட் மோட் ஷாட்ஸ்லாம் இந்த சென்சார் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்கு. நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரைமரி சென்சார் யுவர் சார்ட்டட் அவுட் நான் சொல்லுவேன். டே டு டே ஃபோட்டோகிராஃபிக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேமரா. ஓகே கூட இல்லை, இது ஒரு நல்ல கேமரா. பட் நீங்கள் 45,000க்கு இன்றைக்கி தேதிக்கு ப்ரைமரி எல்லாருமே ஏறக்குறைய இந்த மாதிரி தான் அது ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம OnePlus மன்னிச்சிடலாம். இப்போ நம்ம மற்ற கேமராஸ் பார்ப்போம், அதுக்கப்புறமா நீங்களே சொல்லுவீங்க. 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பம்மர். இது நிறைய பேர் முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்த தப்பு தான். பட் இப்போ மேஜர் பிராண்ட்ஸ் அதை பண்ணுறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 13 MP 16 MP சம்திங் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு கொஞ்சம் பெரிய சென்சார் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பிராண்ட்ஸ் லைக் இப்போ நத்திங் ஃபோன் ஒன்னே பார்த்தீங்கன்னா இந்த 50 MP சாம்சங் JN1 அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃபோனோட ப்ரைமரி சென்சாரை தூக்கி போட்டு வைட் ஆங்கிளாக கொடுக்குறாங்க. பிகாஸ் நம்ம அவ்வளோ காசு கட்டுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னா அது பண்ணலை. ஒரு 8 MP வைட் ஆங்கிள் சென்சார் சரி பொழைச்சிப்போம். ஒரு வேஸ்டான 2 MP மேக்ரோ சென்சார். ஸோ அந்த 2 கேமராஸ் ஓகே, வைட் ஆங்கிள் அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேக்ரோஸ் யூஸ் இல்லை. அண்ட் செல்ஃபி பார்த்தீங்கன்னா 16 MP Sony IMX471 கொடுத்துருக்காங்க. அகெயின் செல்ஃபீஸ் நல்லா வரும். பட் இந்த வீடியோ குவாலிட்டி செல்ஃபியில் வீடியோ எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லாலாம் இருக்காது. ஓகே கேமரா. ஓவரால் கேமரா எப்படி நரேட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுற அந்த ப்ரைமரியில் they've done it good. பட் மற்ற எல்லா கேமராவும் ஜஸ்ட் ஓகே. ப்ரீவியஸ் OnePlus 9 RTயில் உள்ள கேமரா செட்டப்பை விட இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முக்கியம் இருக்குன்னு தான் என்னால் சொல்லி டம் பண்ண முடியும். ஸோ கேமராவில் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் தான், பட் OnePlus யூசர்ஸ்க்கு ரொம்பவே கடுப்பாகிற ஒரு விஷயம். அலர்ட் ஸ்லைடர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நான் ரொம்ப பெருசாக பேச வேண்டியதில்லை, பட் பண்ணிட்டாங்க. ஸோ சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய OnePlus யூசர்ஸ் அந்த அலர்ட் ஸ்லைடர் ரொம்ப கன்வீனியண்ட்டாக யூஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு இல்லை, தட்ஸ் அ பேட் டிசிஷன் இன் ஒப்பீனியன். அண்ட் தென் இது நிறைய பேருக்கு தேவையா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ இந்த 150 watt சார்ஜர் கொடுக்குறாங்களே, அது வந்து ப்ரொப்ரைட்டரி சார்ஜர், அது இப்போ PD சார்ஜர் கிடையாது. OnePlusல நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி ஸ்டாண்டர்ட்ஸோட சார்ஜர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மற்ற நிறையா டிவைஸஸை அந்த OnePlus சார்ஜரில் போட்டாலே இன்கேஸ் அந்த டிவைஸ்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிலாம் இருந்துச்சுன்னா அது ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு மேக்புக் யூஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னா OnePlusோட 65 watt சார்ஜர் போட்டிங்கன்னா மேக்புக்கும் 65லே சார்ஜ் ஆகும். இப்போ OnePlus சார்ஜரில் நீங்கள் PD கேப்பபிலிட்டியோட இப்போ ஏதாவது ஒரு ரேண்டம் ஃபோன் மாட்டுறீங்கன்னா அதில் 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னா 18 watt PDயில் இருக்குன்ற காரணத்தினால 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் OnePlus சார்ஜர்லேருந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யூனிவர்சலான சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்துச்சு OnePlus ஃபோன்ஸில். பட் இப்போ OnePlus முதல்ல அந்த சார்ஜிங் டெக்னாலஜிக்கு அவங்க பேர் இந்த டேஷ் சார்ஜிங், வார்ப் சார்ஜிங் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓப்போவோட வூக் சார்ஜிங்ன்ற பேரை அப்படியே கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த 150 watt சார்ஜர் பேர் ஓப்போவோட சூப்பர் வூக் இருக்குல்ல, அதே பேர்லேயே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ப்ராப்பரேட்ரி அண்ட் ஒன்லி ஓப்போ, ரியல்மி அண்ட் OnePlus ஃபோன்ஸால் மட்டும்தான் அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபுல் ஃபாஸ்ட் சார்ஜிங், அந்த இந்த 3 கம்பெனியில் என்னென்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்பர்ஸ் இருக்கோ எல்லாமே இந்த சார்ஜரில் இருக்கும். பட்
அந்த கம்பெனி டிவைசஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். திஸ் மைட் பி அ பம்மர் ஃபார் எக்ஸிஸ்டிங் பீப்புள் ஹூ ஆல்ரெடி யூஸ் திஸ். ஆல்ரெடி இதெல்லாம் இந்த சார்ஜரை நம்பி சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா, ஒரே சார்ஜர் வச்சு மாற்றி உங்களுக்குலாம் இந்த விஷயம் கடுப்பாக இருக்கலாம். ஸோ தட்ஸ் நெகட்டிவ். இந்த மாதிரி ரொம்ப அங்கங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா? ஓவரால் வேர்டிக்ட் என்ன தான் சொல்கிறீங்க ஆஸ் எ ரிவ்யூவரா அப்படின்னா, இட்ஸ் எ குட் ஃபோன். பிகாஸ் சாஃப்ட்வேர் ஃப்ரண்ட்டில் OnePlus வந்து இப்போ நமக்கு தெரியும் கலர் வாய்ஸோட ரொம்ப மர்ஜான மாதிரி இருந்தாலும் இட்ஸ் ஸ்டில் அ ஸ்டேபிள் ஓஎஸ், ஆட் இல்லாத ஓஎஸ், பெருசாக ப்ளோட்வேர் இல்லாத ஓஎஸ், அண்ட் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. ஸோ அதை பற்றி எனக்கு இதுக்கு மேலே பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நீ OnePlus வாங்குறவங்க நத்திங்னு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ போகிறவங்க அங்கே போகலாம் உங்களுக்கு க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, OnePlus இன்னும் நாங்கள் அந்த பழைய ஃபார்முலாக்காக வாங்கணும் அப்படின்னு யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஓவரால் பெட்டர் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அண்ட் மச் மோர் அப்படின்னா இந்த ப்ரைஸில் தெர் ஆர் அதர் ஃபோன்ஸ் டு கன்சிடர், ஐக்கூலேருந்து அண்ட் மச் மோர். அந்த வீடியோஸை நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரெக்கமெண்ட் ஆகும், கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸில் எனக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், நல்ல OnePlus ஃபோன் வேணும், ஃபர்ஸ்ட்டில் OnePlus ஃபேன். அண்ட் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் பெருசாக படலைன்ற பட்சத்தில் யூ கேன் சூஸ் திஸ் ஃபோன். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். See you again later.